வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். கவ்வியது விடேல். நம் வாழ்க்கையில் சிறு வயது முதல் இன்று வரை கற்றது 1000, கேட்டது 10,000. ஆனால் அதில் நினைவில் நிற்பது அல்லது நினைவில் நிறுத்தி வைத்திருப்பது மிகவும் குறைவு. பள்ளியில் முதல் வகுப்பில் அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினார்கள். ஆனால் கற்றதெல்லாம் ஏட்டுச் சுரக்காய் ஆகத்தான் ஆகிப்போனது. கற்க கசடற என்று தொடங்கி நிற்க அதற்கு தக என்றுதான் வள்ளுவர் குறளில் முடிக்கிறார். கற்பதெல்லாம் கரைந்து போவதற்காக அல்ல. உடற்பயிற்சி, தியானம், நல்ல சிந்தனைகள் என்று எவ்வளவோ கற்றிருக்கிறோம். பணம் செலவழித்து பெற்றிருக்கிறோம். அந்த பயிற்சிகளை தொடர வேண்டும். பல நேரங்களில் நாம் கேட்கின்ற குறிப்புகள் நினைவில் நிற்பது போல்தான் தெரியும், பின்னால் மறந்துவிடும். கேட்பது நல்ல விஷயமாக இருந்தால் அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்து கொள்ளும் பழக்கம் நல்லது. எல்லா வாய்ப்புகளும் எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். நாம் அரும்பாடுபட்டு சேர்த்து பொருளை கூட 6ஐ 100ஆக்க வேண்டுமே ஒழிய 100ஐ 6ஆக்கிவிடக்கூடாது. அதற்காகத்தான் சிறுதுளி பெருவெள்ளம், சிறுக சேமித்து பெருக வாழ் என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஏறக்கூடாது, ஏறினால் இறங்கக்கூடாது. வாழ்வில் அந்த நிலை வேண்டும். இது சிலருக்கே கிடைக்கிறது. இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். கற்றதையும் பெற்றதையும் காலத்தால் விட்டுவிட்டால் கற்றதும் பெற்றதும் வீண். இதைத்தான் மகாகவி பாரதி கவ்வியது விடேல் என்று மக்களிடம் வேண்டுகிறார். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.